ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம சங்கீதம் 73 அங்கு முதல் 10 வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கின்றோம். இந்த சங்கீதம் நம்ம துவக்கத்திலே பார்த்தோம், இது ஆசாவின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆசாப் 12 சங்கீதங்களை அவர் எழுதியுள்ளார். சங்கீதம் 50, அதனைத் தொடர்ந்து 73 முதல் 83 வரை உள்ள சங்கீதங்களை இந்த ஆசாப் எழுதியுள்ளார். பொதுவாக நாம் சங்கீதங்களை 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கின்றோம். ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம் என்ற அடிப்படையிலே அந்த மோசேயின் புத்தகங்களின் பண்புகளை கொண்ட சங்கீதங்களாக நாம் பிரிக்கின்றோம். ஆதியாகம பண்பு விரைந்த படைப்பு, தொடக்கம், வீழ்ச்சி, மனித தேவை போன்றவைகள் அந்த கருத்துக்கள் நிறைந்த சங்கீதங்களாக சங்கீதம் 1 முதல் 41 வரை உள்ள சங்கீதங்களை நாம் முதலாவது பிரிவாக நாம் பிரிக்கின்றோம். யாத்ராகம பண்பு, அதாவது விடுதலையும் மீட்பும் என்ற மைய கருத்துக்களை உள்ளடக்கிய சங்கீதங்களாக 42 முதல் 72 வரை உள்ள சங்கீதங்களை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக லேவியராகம பண்பு, அதாவது ஆராதனையும் தேவனை அணுகும் முறைகள், இந்த கருத்தை சத்தியத்தை உள்ளடக்கிய சங்கீதங்களாக சங்கீதம் 73 முதல் 89 வரை நாம் பார்க்கின்றோம். எண்ணாகம பண்பு, அதாவது வனாந்தர அலைச்சல் மற்றும் வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள், இந்த கருத்துக்களை இந்த சத்தியங்களை உள்ளடக்கிய சங்கீதங்கள் சங்கீதம் 90 முதல் 106 வரை. உபாகம பண்பு, அறிவுரையும் திரும்பி பார்த்தலும் வசனத்தின் வழியாக துதி நிறைதலும், இது சங்கீதம் 107 இருந்து 150 வரை உள்ள சங்கீதங்களாக நாம் அதை பிரித்திருக்கின்றோம். இந்த சங்கீதம் 73 துவக்கம், இது ஆசாபின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 72 கடைசி வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று சொல்லப்பட்டது. அதாவது இரண்டாவது தொகுப்பு, நாம் சொன்னமே, இரண்டாவது தொகுப்பு இதோடு முடிவடைந்து மூன்றாவது தொகுப்பு, அதாவது லேவியராகம பண்பு, கடவுளை ஆராதனை செய்வதும் தேவனை அணுகும் முறைகளுக்குமான வழிகாட்டுதல் நிரம்பிய சங்கீதங்களாக நாம் இந்த மூன்றாவது பிரிவை நாம் பார்க்கிறோம். ஆசாப் என்றாலே சேர்த்தல் என்று பொருள். இந்த சங்கீதம் ஆசாப் எழுதியது. ஆசாப் தாவீதினுடைய ஒரு சிறந்த பாடகராகவும் இசைக்குழுவினுடைய தலைவனாகவும் தீர்க்க தரிசன வரம் உடையவராகவும் நாம் அவரை பற்றி 1 நாளாகமும் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்கவர்களை தாவீது நியமிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி புகழுவதற்கு கர்த்தருடைய பெட்டி முன்பாக சேவிக்கத்தக்க லேவியர்களை தாவீது நியமிக்கின்ற 1 நாளாக 16வது அதிகாரத்திலே இருக்கிறது. அவர்களில் ஆசா தலைவன், சகராவனுக்கு 2வது அங்கு குறிப்பிடப்பட்டது. ஒரு சிறந்த பாடகரும் ஒரு இசை குழுவினுடைய தலைவராகவும் ஒரு தீர்க்க தரிசன வரம் உடையவராகவும் நாம் பாருங்கள். 1 நாளாகமம் 25வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம், மேலும் கைத்தாளங்களும் ஏமான், எதுத்தோன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலயத்தின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று குறித்து வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தீர்த்த வரம் அவர்கள்
இருக்கிறார். அவர் எழுதிய இந்த சங்கீதம் தேவனை அணு நம்முடைய புரிதல், கடவுளை பற்றிய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு இந்த சங்கீதம் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அனுபவத்தின் வழியாக கடந்து செல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அனுபவம் பெரும்பாலும் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழலிலே நாம் இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம், எப்படி அவரை அணுகுகின்றோம் என்பதற்கான வழிகாட்டுதலாக சங்கீதம் 73 அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் கேள்வியை மட்டும் வைத்து விடாமல் அதற்கான பதிலையும் சங்கீதத்தின் முடிவிலே 73வது சங்கீதத்தின் முடிவிலே நமக்கு கொடுத்து ஒரு தெளிவான வழிகாட்டுதலை இந்த சங்கீதம் கொடுத்திருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பாக நாம் சொல்வோம் என்று சொன்னால், தீயோரின் செழிப்பை கண்டு தடுமாற்றமும் தெளிவு பெறுதலும் என்று நாம் இந்த சங்கீதத்திற்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம். இந்த சங்கீதத்தினுடைய உட்பிரிவாக வசனம் 1 இந்த சங்கீதத்தினுடைய முகவுரையாக நாம் பார்க்கலாம். இதில் சொல்லப்பட்டுள்ள உண்மை மாறாதது என்றுமே மாறாத ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு முதல் வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இந்த உண்மையை சொன்ன அடுத்த வசனத்திலேயே மிகப்பெரிய தடுமாற்றத்திற்குள்ளாக இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாப் செல்வதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 3 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் துன்மார்க்கரின் செழிப்பும் நீதிமானின் சிரமங்களும் என்ற செய்தியை உள்ளடக்கியதாக நாம் அங்கு பார்க்கின்றோம். 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை இந்த குழப்பத்தின் மத்தியிலே உண்மையை காண்பதற்கான முயற்சியாக நாம் இந்த 3 வசனங்களையும் நாம் பார்க்கிறோம். 18லிருந்து 20 வசனங்கள் தீயோரின் அழிவை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆசாப்புடைய வசனங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. 21ஆம் வசனம் முதல் 23 வரை அறிவீனத்துக்காக வருந்துதலும், அறிவீனத்தில் இருந்த போதும் கர்த்தர் தாங்குவதை உணர்வதும் என்ற அந்த ஒரு உண்மையை இந்த 3 வசனங்கள் 21, 22, 23 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. 24, 25, 26 வசனங்களிலே நீதிமானின் முடிவு அல்லது நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய முடிவு என்ன என்பதை நாம் இந்த வசனங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். 27வது வசனத்திலே பின்மாற்றக்காரர்களுக்கு வருகின்ற ஆபத்து, இதை குறித்து அங்கு சங்கீதக்காரன் விளக்குகிறார். 28லே எனக்கோ தேவன் போதும் என்று மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அங்கு சொல்லி அவர் முடிப்பதை நாம் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சங்கீதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்து நம்மை வழி நடத்துகின்ற ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே பல நேரங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற கேள்வி இந்த சங்கீதத்திலே மிக தெளிவாக ஆசாப் குறிப்பிட்டு அதற்கான விளக்கத்தை நமக்கு வழிகாட்டுகையாக அவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப் சொல்வது. இந்த வசனம் கடவுளை பற்றி, இறைவனை பற்றி அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் கொடுக்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக இந்த வசனத்தை நாம்
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராக இருக்கிறார் அல்ல, நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மாறாதவராக அவர் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. நாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று அங்கு பவுல் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், மனம் திரும்பும்படி விரும்புகிறவர்களுக்கு அல்லது தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தயவுள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, பொறுமை உள்ளவராக அவர் இருக்கின்றார். மட்டுமில்லாமல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று அங்கு பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி அனைத்து மக்களின் மீதும், அதாவது பாவிகள் என்று தீர்க்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட விரும்புகின்ற அந்த மக்கள் மீது கடவுள் நல்லவராக இருப்பார் என்று சொன்னால், அவர் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவராக இருப்பார் என்று சொன்னால், அவர்கள் மீது இரக்கம் உள்ளவராக, பொறுமை உள்ளவராக, தயையுள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. இதனால்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அங்கு அவர் சொல்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே பல்வேறு வகையான மேடு பள்ளங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான காலம், ஒரு கஷ்டமான காலம், துன்பமான காலம், இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் இந்த வசனம் நமக்கு முன்பாக வைக்கின்ற கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கின்ற பொழுது, நாம் எதிர்பார்த்தல்கள் நடக்கின்ற பொழுது அவர் நல்லவர் என்றும், ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத போது அல்லது நன்மை அல்லாத காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர் நல்லவர் அல்ல என்றும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது தேவ பண்பு, நிலையான தேவ பண்பை கேள்வி கேட்கின்ற ஒரு நிலையாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக எப்போதுமே இருக்கிறார் என்பது மாறாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் சங்கீதத்திலே நிறைய வசனங்கள் அதற்கு ரெஃபரன்ஸாக நாம் பார்க்க முடியும். அதில் ஒரே ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகின்றேன். சங்கீதம் 34:8 நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மாறாத நல்லவராக அவர் இருக்கின்றார். அவரை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 3 சங்கீதங்களுடைய முதல் வசனம் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நிறைய சங்கீதத்தினுடைய வசனங்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆசாப் இங்கு உறுதி செய்கின்றார். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். இதனை தொடர்ந்து வருகின்ற அடுத்த வசனத்திலேயே நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் கருத்துதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று அவர் எழுதியிருப்பதை நாம் உடனடியான ஒரு தடுமாற்றம்,
இப்பொழுதுதான் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொன்ன ஆசார், அதனைத் தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று அவர் சொல்கின்றார். ஆனாலும் என்ற வார்த்தை அவர் அவருடைய பார்வையில் நடைபெறுகின்ற பல்வேறு காரியங்கள் அவரை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாக தள்ளுகிறது என்பது மட்டுமல்ல, நம்முடைய அனுபவம் நாம் பார்க்கின்ற பல்வேறு விஷயங்கள், நாம் பார்க்கின்ற பல்வேறு நடைமுறைகள் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு சறுக்குதலுக்கு நேராக தள்ளுவதை நாம் உணர முடியும். அவர் எவ்வளவுதான் தெளிவாகவும், உணர்வு பூர்வமாகவும் அறிக்கையிட்டிருந்தாலும், அல்லது நாம் கூட கடந்த வாழ்க்கையிலே அவர் நல்லவர் என்பதை பல வேளைகளிலே ருசித்து பார்த்திருக்கோம். நாம் பிறந்தது முதல் நடந்த பல்வேறு விஷயங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நல்லவராகவே இருந்தார் என்பதை நாம் ருசித்திருப்போம், அனுபவித்திருப்போம். ஆனாலும் ஒரு சில நேரங்களிலே இருதயத்திலே தடுமாற்றம் நிகழ்வதை நாம் அனுபவித்திருக்க முடியும். கால்கள் தள்ளாடுகிறது. தள்ளாடிய கால்கள் சறுக்கி விழுந்து விடுமோ என்கின்ற நிலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே சொன்ன உண்மையின் மீது, அவர் சொன்ன அறிக்கையின் மீது வைக்கப்படுகின்ற கேள்வியாக நாம் பார்க்கிறோம். நல்லவராகவே இருக்கிறார் என்ற ஆசார், இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிறவராகவும் நாம் அங்கு பார்க்கின்றோம். ஏன் அதை சொல்கிறார் என்று சொன்னால், அவர் நல்லவர் என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை கிடைப்பதில்லையே. அவர்கள் நல்லவராகவே இருக்கிறார் என்பதற்கும், தீமை செய்பவர்கள் துன்மார்க்கர் அசாத்திய வளர்ச்சி அடைவதற்கும் இடையே உள்ள தொடர்பின்மையை, கான்ட்ராடிக்ஷனை அவர் சிந்தித்து அங்கு பார்க்கின்றார். அதனால்தான் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று அவர் சொல்லுகிறார். நாம் பார்த்தால் இப்பொழுது அவருடைய முதல் வசனம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற அந்த தீர்மானமான வார்த்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோ என்று சிந்திக்கின்ற அளவிற்கு இரண்டாவது வசனம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் பார்த்தால் துன்மார்க்கர்கள் பணம் பெருத்தவர்களாக, உடல் பருத்தவர்களாக, உடல் நலம் மிக்கவர்களாக, கவர்ச்சிகரமான தோற்றம் உள்ளவராக, பாவமான காரியங்களுக்கு பணம் செலவு செய்வதிலே அஞ்சாதவர்களாக, கலகம் விளைவிப்பதற்கு காரணர்களாக, இன்னும் கடவுளையே சபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள். அல்லது கடவுள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் உருவாகின்ற நிலைக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுதுதான் என் கால்கள் தள்ளாடுகிறது, என் அடிகள் சறுக்குதலுக்கு காரணமாக அமைந்து விடுகிறதோ என்று அவர் அங்கே சொல்லுகின்றார். நாம் இதை பார்க்கணும். யோபு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை யோபுவின் அனுபவமும் கிட்டத்தட்ட அதை போல இருக்கு. அந்த வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோபு 21ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை. இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும், துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும், அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் விடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. அவருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது. அவருடைய பசு தினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் என்று யோபு தன்னுடைய அனுபவ வார்த்தைகளை அங்கு குறிப்பிடுகிறார். மீண்டுமாக வசனம் 7 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி
வல்லவர் ஆவானேன் என்ற கேள்வியை அங்கு யோபு வைப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இது அதைத்தான் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் அந்த சிந்தனைக்கு தான் ஈடான காரணத்தினாலே இந்த வசனத்தை அங்கு ஆசாப் குறிப்பிடுகின்றார். என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் கருத்துகளுக்கும் சற்றே தப்பிற்று என்று அவர் குறிப்பிடுகிறார். வசனம் 3 முதல் 14 வரை நாம் பார்க்கிறோம். அவர் துன்மார்க்கனின் செழிப்பும் நீதிமானின் சிரமங்களும் என்று நாம் பார்க்கின்றோம். அதை நாம் பார்க்கின்ற பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு இழப்புகள், அவர்களுக்கு கண்ணீர்கள், அவர்களுக்கு ஆசீர்வாத குறைவுகள், இல்லற வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாத நிலை. ஆனால் அவர்கள் கடவுளுக்கு பிரியமான செயல்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இறைவனை தொழுது கொள்வதிலும், விசுவாச வாழ்வதிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக அவர் அமைத்துக் கொள்கின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதை பார்த்துதான் அவர் அங்கு ஆசாப் 3ஆம் வசனத்திலே துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று அவர் அங்கு சொல்லுகின்றார். துன்மார்க்கருடைய வாழ்விலே நிலைத்த தன்மை இருக்கின்றது. நாம் தொடர்ந்து வசனத்தில் உள்ள மைய கருத்துக்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் நிலைத்த தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள். தவறு செய்கிறார்கள், ஆனால் மாட்டிக்கொள்ளாமல் அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். அவருடைய பெலன் உறுதியாக இருக்கிறது. வசனம் 4 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ச்சியாக அதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை மட்டும் நான் சொல்லுகின்றேன். துன்மார்க்கருக்கு மரண பர்யந்தம் இடுக்கண்கள் இல்லை. வசனம் 4 அவர்கள் பெலன் உறுதியாய் இருக்கிறது. மற்றவர்கள் படுகின்ற அவஸ்தை அவர்களுக்கு இல்லை. நரகப்படும் வருத்தத்தில் அகப்படார். மனிதர்கள் படுகின்ற கஷ்டங்கள், துயரங்கள் துன்மார்க்கருக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மனுஷர் அடைகின்ற உபாதைகளும் அவர்களுக்கு இல்லை. இதனால் அவர்கள் பெருமை கொண்டு சரப்பணியை போல அந்த பெருமையை அவர்கள் சுற்றி, சரப்பணி என்று சொன்னால் நம் நெக்லஸ் என்று சொல்லுகின்றோமே, அதை போல அவர்கள் பெருமை கொண்டவர்களாக அவர்கள் பெருமை அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகின்றார். இங்கு கொடுமை என்று அவர் சொல்லுகின்ற பொழுது வன்முறையின் அடையாளமாக அந்த ஆடையை அவர் சொல்லுகின்றார். சுற்றி கொள்ளுகின்ற அழகான ஆடையானது வன்முறையின் அடையாளமாக அவர்கள் வன்முறையிலே ஈடுபடுவதற்கு கூட அவர்கள் தயங்காத அளவிற்கு அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் அங்கு பார்க்கின்றோம். கண்கள் கொழுப்பின் காரணமாக எடுப்பாய் பார்க்கிறது. வசனம் 7 இருதயத்தில் விரும்புவதை பார்க்கிலும் அதிகமாக ஆக்குகின்றது. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் விரும்புவது எவ்வளவோ அதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 7ஆம் வசனம் அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. 8வது வசனத்திலே இதனால் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார். அவருடைய ஆசீர்வாதம் அவர்களை சீர்கெட்டு போக பண்ணி அகந்தையான பேச்சுக்கு அவர்களை ஆளாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இருமாப்பாய் பேசுகிறார்கள் 8ஆம் வசனத்திலே. அது மட்டும் இல்லாமல் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை நிந்தனை செய்து, தேவ நிந்தனை செய்து பேசுகின்ற அளவிற்கு துன்மார்க்கர்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக அங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய
வாயின் வார்த்தைகளை கடவுளுக்கு எதிராக அவர்கள் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. யாரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், யாரை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற தவறான நோக்கத்தோடு அவர்கள் நாவானது அலைந்து திரிகிறது என்று அங்கு ஆசாப் சொல்லுகின்றார். இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியமாக நாம் இங்கு பார்க்கிறோம். துன்மார்க்குடைய நிலைத்த தன்மை மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் அவர்களுக்கு இல்லை. இதன் காரணமாக பெருமை கொண்டவர்களாக மாறிப் போகிறார்கள். அதை காட்டிலும் கடவுளுக்கு எதிராக அவர்கள் திரும்புகிறார்கள். தங்களுடைய நாவை மற்றவர்களை குற்றம் சொல்லுகின்ற காரணத்திற்காக அந்த நாவை பூமி எங்கும் உலாவுகிறது என்று கடவுளுக்கு எதிரான அனைத்து காரியங்களிலும் துன்மார்க்கர் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கின்ற பொழுது நமக்கும் சரி இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாபிற்கும் வருகின்ற அந்த தள்ளாடுகள், அந்த சறுக்குகள், அது ஒரு நியாயம் இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. இன்னுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தவறான காரியமாக வசனம் 10 ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் திறந்தது. அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். அதாவது கடவுளுடைய ஐக்கியத்தில் இருந்தவர்கள், கடவுளோடு நல்ல உறவு நிலையிலே இருந்தவர்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்குடைய நல்வாழ்வை பார்க்கிறார்கள். இப்படி பார்த்து இப்படி துன்மார்க்கருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மனமாற்றம் அடைந்தவர்களாக பின் பின்னடைந்தவர்களாக பழைய வாழ்க்கையை நோக்கி, பாவமான வாழ்க்கையை நோக்கி அவர்கள் திரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்திற்கு துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதம், மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் அழகாக ஆழமாக சிந்திக்கின்ற விதத்திலே அதை அங்கு பதிவிட்டிருக்கிறார். அதை மட்டும் இல்லாமல் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் இருந்தது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம், செல்வங்கள், பிறருடைய செல்வங்கள், தண்ணீர்கள் என்று சொன்னால் இந்த செல்வங்கள் என்று நாம் சொல்லலாம். அதன் மீது ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தி, நிலையற்ற செல்வத்தின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தி, அதை பெறுவதில் ஏற்படுகின்ற ஒரு தவறான மகிழ்ச்சிக்குள்ளாக துன்மார்க்கரை வழிநடத்துகின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த 10 வசனங்களும் நம்மை சிந்திக்க வைக்கின்ற வசனங்களாக துன்மார்க்கருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. மனுஷர்கள் படுகின்ற எந்த வருத்தமும் உபாதையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதனால் பெருமை கொள்கிறார்கள், கொடுமை செய்கிறார்கள், கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. இன்னுமாக இறைவனுக்கு எதிராகவே அந்த வார்த்தைகளை திருப்புகின்ற ஒரு பாவமான வாழ்க்கைக்கு செல்லுகின்றார்கள். குற்றம் கண்டுபிடிக்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இவருடைய வாழ்வு கடவுளுக்கு பின்பாக செல்கிறவர்களும் அவருடைய வாழ்விலிருந்து பின்னடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்து இருப்பதை நாம் இந்த சங்கீதத்தை பார்த்துதான் இந்த 2வது வசனத்திலே என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் கருத்துகளுக்கும் சற்றே தப்பிற்று என்று இந்த சிந்தனை சரியானதல்ல. துன்மார்க்கருடைய செல்வம், மகிழ்ச்சி, வளர்ச்சி இவையெல்லாம் ஒரு சரியான விஷயங்கள் அல்ல என்பதை
நான் உணர்ந்து கொண்டேன். நான் தள்ளாடி விடவில்லை, சரித்து விடவில்லை. சற்றே நான் தப்பித்துக் கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் இருக்கு. இதனை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நன்மை கடவுளை பின்பற்றுவதுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? இதற்கான தீர்வாக ஆசாப் எதை குறிப்பிடுகின்றார் என்பதை நாம் பின்வருகின்ற வசனங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, முதல் வசனத்திலே சொன்னது போல அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்துகிறோமா? சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? அவர் நல்லவராக இருக்கிறாரா? அல்லது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் நல்லவர் என்று நாம் தீர்மானிக்கிறோம். அவர் எப்பொழுதும் மாறாத நல்லவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த தொகுதி நம்மை அழைக்கின்றது. எவ்வளவுதான் தீர்க்கமாக ஆசாப் சொல்லி இருந்தாலும் கூட என் கால்கள் தள்ளாடுகிறது, என் அடிகள் சறுக்குகிறது என்ற தன்னுடைய பலவீனத்தை அவர் அறிக்கையிடுகிறார். நாமும் கூட நிச்சயமாக இதே அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தவர்களாகத்தான் இருப்போம். பின்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது நம்முடைய அடிகள் சறுக்கியதா அல்லது சற்றே தப்பித்து என்று நாம் மீண்டும் நம்முடைய இறைவனை பின்பற்றுகின்ற வாழ்க்கைக்கு நேராக நாம் நம்முடைய விசுவாசத்தை திருப்பி இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கிறோம். பின்மார்க்கரின் செழிப்பான வாழ்வை கண்டு இறைவனை விட்டு நாம் விலகி செல்கின்றோமா? அதன் காரணமாக நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையின் மீது நம்முடைய சிந்தை செல்கிறதா? உலக பிரகாரமாக தண்ணீர் சுரந்து வருகின்றது போல வருகின்ற ஆசீர்வாதங்கள் அதை நோக்கி நம்முடைய சிந்தனை செல்கின்றதா என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் மீது நம் நம்பிக்கை எப்பொழுதும் அவர் மாறாத நல்லவராகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை தொடர்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் அன்பு நிறைந்த பரமத்தந்தை, நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மாறாதவராக, நிலைத்த தன்மை உள்ளவராக, எங்கள் மீது இரக்கம் கொண்டவராக, எங்களுக்கு நல்லவராகவே நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களுக்கு வாழ்க்கையில கிடைத்த நன்மைகளின் அடிப்படையிலே நாங்கள் சுவாமி உண்மை மதிப்பிடுகிறவர்களாக இல்லாதபடி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டுமா நாங்கள் சிந்திக்கின்றோம். இல்லாத வாழ்வை நாங்கள் பார்த்து எங்களுடைய விசுவாச வாழ்விலிருந்து நாங்கள் தள்ளாடி விடாதபடி, தரித்து விடாதபடி நீர் எங்களை தாங்கி பிடிக்க எங்களை நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்தி கொடுக்கிறோம் சாமி. இந்த நாளின் மூலம் நீர் கொடுத்த செய்தியின் மூலமாக நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே எங்களிடத்தில் நாங்கள் இந்த வேண்டுதலை நாங்கள் வைக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த தியானத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துடிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் பேசிய தயவிற்காக தொடர்ந்து இந்த ஐக்கியத்திலே வாழ வளர நீங்கள் திருப்பி செய்ய வேண்டுமாய் எல்லாமல்ல இயேசுவின் இந்த இனிய நாமத்தில் துடிக்கிறோம். இது ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.